இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு தேதியில பிறந்தவர்களுக்கான இறை அருள், அதிர்ஷ்ட குறியீடு, வழிபாடு அப்படின்னா உங்க வாழ்க்கையில வளம் பெறக்காக என்னென்ன விஷயங்கள் நீங்க எண்கணிதத்துல பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு 7 அப்படிங்கிற இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு, அவங்களுக்கான சமிக்கைகள், இறை வழிபாடு, இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. 7ஆம் தேதி அதில் பிறந்தவர்கள் உங்களுடைய குறியீடு என்னவாக இருக்கும் என்றால் புள்ளிமான். புள்ளிமான். ஆமாம். அது புள்ளிமான் ஏன் சொன்னீங்க அப்படின்னாக்கா, உங்கள் குறியீடு அதுதான். புள்ளிமான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு புள்ளிமான் ஈஸியாக நான் சொல்லிட்டேன். ஒரு ராமர் சீதைக்கு ஒரு புள்ளிமான் தான் கதையினுடைய புள்ளியே. நிச்சயமா. ஒவ்வொன்றுத்துல எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள், எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள், அதுதான். அப்போது ஒரு புள்ளிமான் நாம் எவ்வளோ நேரம் நம்மளாலும் பார்த்துட்டு இருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கலாம். சார் நீங்கள் சொல்லலாம் கூட அது அழகாக தான் சார் இருக்கும் அப்படி நீங்கள் சொல்லலாம். அழகாக இருக்கும்னு சொல்கிறோம். அடுத்து 7ஆம் தேதி பிறந்தவங்களும் அவ்வளோ பேர் அழகாக தான் இருப்பாங்க. 7ஆம் தேதி யார் ஆண்கள் அழகாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. புள்ளிமான் மாதிரி அழகாக இருப்பாங்க, ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ஒரு வரியில் சொல்லணும்னா ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. அதில் என்ன இருக்குது? இறைவனு அவங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் யாரையோ நினச்சி சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. நான் யாரையும் நினச்சி சொல்லலை. இங்கே என்ன இருக்கோ அதை நாங்கள் குறியீடாக சொல்கிறோம். அக்யூரேட்டாக இருக்கும். அப்போது 7ஆம் தேதி பிறந்தவங்களும் அழகாக இருப்பாங்க. 7ஆம் தேதி குறியீடாக புள்ளிமானும் அழகாக இருக்கும். ஆனால் விலங்கு இந்த மாதிரி இவங்க இந்த புள்ளிமானிலே வாழ்க்கை ரொம்ப ரகசியமாக இருக்கும். அது வாழ்க்கை ரொம்ப ரகசியமான வாழ்க்கை. 7ஆம் தேதி பிறந்தவங்க வாழ்க்கையே ரகசியமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. கூடயே இருந்தாலும், கூடயே மற்றவங்க பிறந்து இருந்தாலும், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ரகசியமான வாழ்க்கை மானுக்கு இருக்கும், 7ஆம் தேதி பிறந்த மனுஷனுக்கும் இருக்கும். இதே ரகசியத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லி முடிச்சிட்டேன். அப்போது 7ஆம் தேதி பிறந்த புள்ளிமான், இந்த ரகசியம், இந்த குறியீடு நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் போடுற ஷர்ட்டிலே அப்படியே புள்ளிமான் சும்மா அப்படியே தெரிக்க விடலாம். அதை பார்க்க போகும்போது அதுவும் அழகாக இருக்குது, நீங்களும் அழகாக இருக்குது, 2 அழகு சேருது. அடுத்து உங்களுடைய குறியீடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் உங்கள் சிம்பிள் புள்ளிமான் போடலாம். அப்படி போடும்போது உங்கள் வழக்கமாக உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் கொடுக்கும், நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் இவரை போடும்போது அதுக்குண்டான அதிர்ஷ்டம் உங்களுக்கு சேர்ந்து கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக. அப்போது 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு புள்ளிமானை வந்துட்டு சிம்பிளாக போட்டு உங்கள் பிஸ்னஸை பண்ணும்போது டபுள் த ப்ரொமோஷன் கிடைக்கிது உங்கள் பிஸ்னஸில். நீங்கள் இனியும் இதை பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமா. புள்ளிமான் அப்படின்னு சொன்னீங்க. முதலே சொல்லும்போது இந்த ராமர் சீதையினுடைய கதையை சொன்னீங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்போ புள்ளிமான் அப்படிங்கிறது நிறைய கோயில்களில், முக்கியமான இந்த புராணங்களில் ஒரு முக்கியமான விலங்காவே சமிக்கைகள் இடம்பெறும். அப்போ அவங்களுக்கு 7 அப்படிங்கிற தேதி புள்ளிமான் அப்படிங்கும்போது ஏதாவது கோயில் வழிபாடு சொல்ல முடியுமா சார்? இந்த கோயிலுக்கு போனால் நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய வளங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. பெருமாள், அவங்களுக்கு பெருமாள் கோயில் போகலாம். அவங்க பெருமாள் கோயில் போட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இதெல்லாம் சில விஷயம் என்ன மனித பிறவியே வந்துட்டு எல்லா மனித பிறவி, எல்லா நம்பரும் மனித பிறவி எல்லா நம்பர் கொண்டவங்களுக்கும் தோஷம் ஏதாவது இருக்கதை செய்யும். இல்லாத ஒரு நம்பர் கூட கிடையாது. இந்த தோஷத்தினுடைய தன்மை கம்மி ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி உள்ளவங்களுக்கு தோஷம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தோஷத்தினுடைய தன்மை குறைஞ்சி போயிடும், குறைச்சிடும். தோஷத்தினால பாதிப்பு இருக்கிறது இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கண்டிப்பாக சார். எண் 8 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான குறியீடு அப்படிங்கிறது என்னவா இருக்கும் சார்? 8ஆம் தேதிக்கு குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் சிங்கம். பெண் சிங்கம். ஆமாம். சிங்கத்திலே பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம், ஆண் சிங்கம். நிச்சயமா. ஆமாம். இதில் பெண் சிங்கத்துக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உண்மையிலே வேட்டையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் இல்லை, பெண் சிங்கம் தான் மாறும். நிச்சயமா. ஹண்டிங் பண்ணுறது பெண் சிங்கம் தான். ஆண் சிங்கம் சும்மா உட்காந்து அவர் என்ன பண்ணார், செக்யூரிட்டி வேலை பார்ப்பார். ஆமாம், அது உண்மை. அது செக்யூரிட்டி வேலை பார்க்கும். என்ன செக்யூரிட்டி வேலைனாக்கா, இவர் வேட்டையாடும் போது இவரை சுற்றி மற்றது ஏதான மற்ற அனிமல்ஸ் வந்து அதை தாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டம் இருக்கிற வேலை பெண் சிங்கம். பெண் சிங்கம் வேட்டையாடும் போது ஆண் சிங்கம் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக. இதில் கொஞ்சம் அக்ரெசிவாக ரொம்ப எதனா இருந்ததுனாக்கா, அப்போது பெரிய இதெல்லாம் வேட்டையாடுறதுனாக்கா பெண் சிங்கம் போகும், ஆண் சிங்கம் போகும். அப்படியே 8ஆம் தேதி அப்படின்னு பார்த்தா பிறப்பு யாருன்னு பார்த்தா பெண்கள் தான். இந்த 8ஆம் தேதி பெண்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த வீட்டில் அவங்க பெண்கள் இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் அங்கே சிங்கம் எப்படி அதை வேலைக்கு போயிட்டு வருது, அதை ஹண்டிங் பண்ணுது, அதுக்கு அது ஹண்டிங் பண்ணுறது வேலைக்கு போயிட்டு வர மாதிரி, இங்கே இவங்களும் வேலைக்கு தான் போயிட்டு வருவாங்க. இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் ஃபேமிலி இருக்கும். காரணம், பெண் சிங்கத்துக்கு அவ்வளோ சக்தி அங்கே இருக்கிற மாதிரி இந்த பெண்ணில் 8ஆம் தேதி பிறந்தவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஃபேமிலி இருக்கும். அவங்க ஒருவேளை கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, கணவர் வீட்டுக்கு போனால் கூட அவங்க பேரண்ட்ஸை இவங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். டிபெண்டே பண்ணலனாலும் இவங்க அவங்கள வந்துட்டு சார்ந்து இருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு வந்து ஹெல்ப்பிங்கோடு இருப்பாங்க கடைசி வரைக்கும். அந்த வீட்டுக்கு மொத்தத்தில் அல்டிமேட்டாக இப்போ ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்க அந்த தேதி அவங்க 8 அப்படின்னாக்கா, அவங்க வந்து அவங்கள மட்டும் லைஃப்பை வாழலை, அவங்க கூட பிறந்தவங்க பேரண்ட்ஸு எல்லாத்தையும் இவங்க தான் பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, எல்லாத்தையும் இவங்க தான் கேரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படின்னா இவங்க தான் சுமந்துட்டு இருப்பாங்க. ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்கா அந்த வீட்டுக்கே சுமையாளியாக இருப்பாங்க. மொத்த குடும்பத்தையும் இவங்க தான் சுமந்துட்டுருப்பாங்க. அது உண்மையானாக்கா இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது யாருன்னா 8 இருப்பாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க, நாங்கள் அதுதாங்க உண்மையிலே என் ஃபேமிலி நான் தாங்க காப்பாற்றுறேங்க, எங்கள் மொத்த என் பிரதர்ஸ் என் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நான் தாங்க அவங்க என்ன டிபெண்ட் பண்ணுறாங்க, நான் இன்னும் சப்போர்ட் பண்ணுறேன், மொத்த என் குடும்பத்துக்கே நான் தாங்க அப்படின்ட்டு அவங்க கடைசி காலம் லைஃப் வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போது இந்த சிங்கமும் வந்து பார்த்திங்கனாலும் அதுவும் இறை இதோட கனெக்டிவிட்டி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கு ஒரு சக்தியை இறைவன் கொடுத்துருக்குறா போல் உங்களுக்கு பெண் சிங்கம், அதான் கவர்மெண்ட்டே எடுத்து இந்த சிங்கப்பெண்ணின்னு கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல பாட்டு வந்தது, இப்போ நிஜத்தில் வந்துருச்சு சிங்கப்பெண்ணே அப்படிங்கிறது. சிங்கப்பெண்ணே தான் நீங்கள். அப்படியே அந்த 8ஆம் தேதி பிறந்த பெண்கள் சிங்கத்தை, பெண் சிங்கத்தை நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் ப்ரிண்ட் பண்ணி போட்டுக்கிறீங்க. பார்க்குறவங்க என்னையா பெண் சிங்கம் போட்டிருக்கு, என்ன சிங்கப்பெண்ணேவா? ஆமாம், அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்ச டைட்டில். நீங்கள் சாதாரண ஆளுக்கு உங்களுக்கும் டைட்டில் சிங்கப்பெண்ணே தான். நிச்சயமாக என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சிங்கப்பெண்ணே தான். ஸோ அதுக்கு இதில் அர்த்தம் என்னத்துக்கு அந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்துறது என்ன நோக்கம் அப்படின்னாக்கா, உங்கள் சக்தியை காட்டிலும் அந்த குறியீடுக்காக எதுக்காக கொடுக்கணுமோ அந்த சக்தியை உங்களுக்கு மேலோங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல பெண் சிங்கத்தை உருவமாக தரித்து அதை நீங்கள் பாவிச்சிங்கன்னா பயன்படுத்தினாக்கா உங்கள் சக்தியோடு அந்த சக்தி இன்னும் வீரியமாக வேலை செய்யும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குறியீடு பெண் சிங்கம். நீங்கள் அது இன் ஃபியூச்சரில் இதை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு ஏதுவாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போ பெண் சிங்கம் அப்படிங்கும்போது இந்த இறை அப்படிங்கும்போது சிங்க வாகனம் அப்படிங்கிறது நிறைய கடவுளுடைய அம்மன் தான். அதான் அம்மனுடைய இது அம்மன் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அது நீங்கள் கேட்கட்டு இருக்கா கேப் விட்டு நீங்கள் கேட்கட்டு உங்கள் கோயிலில் கேட்டு அம்மன் தான், ஒன்றும் டவுட் இல்லை. அம்மன் கோயில் அப்படின்னாக்கா 8ஆம் தேதி கொண்டவங்க அவசியம் கட்டாயம் நீங்கள் அம்மனை விடவே கூடாது. இல்லைங்க சார், எனக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ நான் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னாக்கா இந்த நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த அம்மன் பேரை சொல்லுவீங்க, இந்த அம்மன் தான் என்னை காப்பாற்றுதுன்னுவீங்க. அதை விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. கண்டிப்பாக அதை தான் சொல்ல போகிறோம். ஒருவேளை இல்லைங்க நாங்கள் கும்பிடலைங்க, இனிமேல் கும்பிட ஆரம்பிச்சிடுங்க. அம்மனை மட்டும் விடாதீங்க, அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. அம்மன் சப்போர்ட்டு எப்போவும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி அம்மன் தான். அதாங்க பெண் சிங்கம் சொன்னாலும் அதே தான். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம ப்ரோக்ராமை குறியீடை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்போ அம்மனுடைய வழிபாடு இந்த 8 அப்படிங்கிற தேதியில் பிறந்தவர்களுக்கு பெண் சிங்கத்தினோட குறியீடோட வாழ்க்கையில் வளர்ந்து சேர்க்கும். எண் 9 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது என்னவா இருக்கும் சார்? ஆமாம், ஒவ்வொரு எண்ணுக்கு சொல்கிறா போல் 9ஆம் எண். இந்த 9ஆம் எண்ணினுடைய குறியீடு என்னவாக இருக்கும்?
அப்படி என்று பார்த்தால் பாம்பு, நல்ல பாம்பு. பாம்பு. ஆமாம். ஆனால் நல்ல பாம்பும் வந்து இறையோட கனெக்டிவிட்டி தானே. சிவனுடைய கழுத்தில் 24 மணி நேரமும் இருக்கக்கூடிய ஒரே இது பாம்பு தான், நல்ல பாம்பு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இப்போ யூடியூப்லேயும் வரும், ஃபேஸ்புக்லேயும் வருது. இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது, நிஜமாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, கோயிலில் வந்து அப்படி உட்காந்துருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற நிறைய சிவன் கோயிலில் அவர் தான் அவரே உள்ளே வராரு. நேராக வந்து அவர் மேலே அந்த ஆவுடையார் மேலே அப்படி நின்று அழகாக சுற்றிட்டு உட்காந்துட்ருக்கு. இன்னும் ஒரு அது இருக்கிறது பொதுவாக அந்த குருக்கெல்லாம் பார்த்து பயந்து ஓடிடுவாங்கன்னு நம்ம பொதுவாக நினச்சிட்ருக்கோம். அவர் தீபம் காமிச்சிட்டா அது இப்படி இப்படிங்குது, நல்லா காட்டு, எனக்கு சேர்த்து காட்டுங்குது. ஏன்னா இன்றைக்கி உள்ள சமாச்சாரம் அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படின்னாக்கா அது இறை ரகசியத்தோட கனெக்டிவிட்டி இருக்குது. நல்ல பாம்புன்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? நல்ல பாம்புன்னு எல்லா பாம்பும் விட்டுட்டு அந்த பாம்பு பேர் மட்டும் நல்ல பாம்பு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க கண்ணில் நல்ல பாம்பு தென்படாது. ராகு கேது தோஷம் உள்ளவங்களுடைய கண்களுக்கு நல்ல பாம்பு தென்படாது. 1 2 பொதுவாக நல்ல பாம்பை வந்துட்டு நாம் இப்படி பார்த்தா போல இருக்கும், அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணிமைக்க நேரத்தில் அங்கே மறைஞ்சிரும். நாம் நினைக்கிறோம் இப்போ தாங்க பார்த்தேன், எங்கே போச்சுன்னு தெரியலிங்க, அப்படி ஓடிச்சா இப்படி ஓடிச்சான்னு இப்படி அப்படி ஓடுறதுக்கு இடமே கிடையாது, மறைஞ்சிரும். ஆனால் அந்த 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 ரகசியம், அந்த சீக்கிரட்டு யாருக்கும் தெரியாது. ஓடி போயிடுச்சுன்னு நினச்சிருப்போம். ஓடுறதுக்கு இடம் இல்லை, ஒளியறதுக்கு இடம் இல்லை, ஆனால் மறைஞ்சிரும். காரணம் என்ன சார்? அதுக்கு தான் பேர் நல்ல பாம்பு. அதான் இறை சக்தி உள்ள பாம்பு அது. இந்த பாம்பு நல்ல பாம்பு வந்துட்டு யாரையும் தீண்டாதும் பட்சத்தில் 100 வருடம் வாழும். 100வது வருடம் அதே பாம்பு கிட்டத்தட்ட 10 அடி இருக்கும், 8 அடி 9 அடி 10 12 15 அடி இருக்கும். 100 வருஷம் கிட்ட வருஷம் வர 80 வருஷம் கடந்ததுக்கு அப்புறமே வர இவ்வளோ தான் வந்துடும். 1 அடி 1.5 அடிக்கு தான் வந்துடும். இவ்வளோ தான் வந்துடும். அது சைஸு, அதோடைய சைஸு குறுகிரும். அத்தனை நீட்டு இருந்தது அப்படியே குறுகி கலர் மாறி போயிடும், ஆரஞ்சு கலரில் மாறிடும். மாறி இந்த பழைய சினிமா படத்தெல்லாம் பார்த்தா பாம்பு பறக்கும். இந்த பாம்பு பறக்கும். இப்போ நான் சொல்கிற பாம்பு பறக்கும். என்ன இந்த சக்தி பாம்பாக இருக்கிற அத்தனை பாம்புக்கும் அந்த சக்தி இல்லை, நல்ல பாம்புக்கு மட்டும் உண்டு. அதுக்கு ஏன் நல்ல பாம்புன்னு சொன்னதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் சொன்னேன். 2வது, இந்த நிலைக்கு வர்றதுக்கு இது யாரும் தீண்டாமல் இருந்துச்சுனாக்கா 100 வருஷம் வரைக்கும் தீண்டாமல் இருக்கும். 100வது வருஷம் இப்படி ஒரு சக்தி அது கொடுக்குறாரு. பறக்குன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி வானத்தில் பறந்துலாம் போகாது, அந்த பறப்பு இல்லை. இங்கே இருக்கும், இங்கேருந்து ஒரு 5 அடி 10 அடி 15 அடி வரைக்கும் அப்படியே மூவ் ஆகும். அப்படி அதுக்குள்ளே தான் போய் பறக்கும். அதனுடைய சக்தி அவ்வளோதான். அப்போ மொத்தத்தில் அது பறக்குது. அது தரைக்கு மேலே அப்படியே பறக்கும். அப்போ அந்த சக்தியை இறைவன் கொடுக்குறாரு. அதுக்கு தான் நல்ல பாம்பு. ஏன்னா நல்ல பாம்புன்னு நம்ம நினைக்கிறது என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த பாம்பினுடைய இது 9ஆம் தேதிக்கு சொன்னோம். ஏன் சொன்னோம்? 9ஆம் தேதியில் பிறந்தவங்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் பழகி பாருங்கள், அப்போ தெரியும் ஏன் இதை சொன்னேன்ட்டு. நல்லா பேசுவாங்க, அறிவுபூர்வமாக பேசுவாங்க, ஆற்றலோடு பேசுவாங்க. நடுவில் பாம்பு ஒரு போட்டுச்சுனாக்கா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு 2 வார்த்தையை உள்ள நச்சுன்னு போடுவாங்க. அவங்க முகத்தை நீங்கள் திரும்பியே பார்க்க முடியாத அளவுக்கு பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பேசுகிறேன், நல்லா தான் பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருப்பேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. திருப்பி அவங்க எப்படி பேசுவாங்க? ஒரு உதாரணத்துக்கு அந்த வார்த்தையை சொன்னேன். ஒருவேளை நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அப்போ என்ன வேணால் அந்த வார்த்தை பிரயோகப்படுத்துவாங்க. அந்த சக்தி இல்லை, அந்த மாதிரி ஆட்டிடியூட் அவங்கக்கிட்ட இருக்குது. நல்ல பாம்பு அப்படி தான். இவ்வளோ குணத்தை அதுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கிட்ட போட்டால் ஒரு போட்டுரும். அதான் நல்ல பாம்புன்னு குணமே அது தானே. பார்க்க ஒன்றுல கிட்ட போய் அதை அப்படி இப்படி பண்ணிங்கனாக்கா போட்டுரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதை சீண்டுனா போடுது. 9ஆம் தேதியும் அதே தான். அவங்க நோக்கத்துக்கு விட்டுறணும். நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு சரி சொல்லணும். அவங்கள போய் நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னாக்கா பாம்பு கொத்துற மாதிரி கொத்திடுவாங்க. அடுத்து அவங்க முகத்தையே பார்க்க முடியாது. 2 பேருக்கும் ஒரே ஆக்டிவிட்டி தான். நல்ல பாம்பு 9ஆம் தேதின்னு சொல்லிக்கலாம், 9ஆம் தேதி நல்ல பாம்புன்னு சொல்லிக்கலாம், ஒரே மாதிரி இருப்பாங்க. சரி, இந்த குறியீடுன்னு சொன்னீங்க. இவங்கள குறியீடாக வந்து ஷர்ட்டுலேயோ போடுற ட்ரெஸ்ஸில் அப்படி போட்டுட்டு மாட்டிட்டு வெளியே போகலாங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கெங்கே போகிறது? இவங்களே இப்படி இருக்காங்க, இன்னும் அதை வேறு குறியீடாக போட்டுட்டு யார்கிட்ட இவங்ககிட்ட பழகுவா?
பழக முடியாது தான். அப்போ இவங்களுக்கு குறியீடு அதை போட முடியாது இல்லையா? போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லைங்க, என் பிஸ்னஸுக்கு நான் அதை போடுவேன், நான் தைரியமாக போடுவேன். போடலாம். உங்களுடைய குறியீடை நீங்கள் ட்ரெஸ்ஸில் போட முடியாது. ஏன்னா அதை பார்க்குறதுக்கு கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க, அந்த சிம்பிளை பார்த்தா பயப்படுவாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு குறியீடை வந்துட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை குறியீடாக அதை வந்து இப்போ மோதிரம்லாம் கூட செஞ்சு போட்டுக்கிறாங்க, தாராளம் போடலாம். ஆனால் அதான் சொல்கிறேனே, எல்லாரும் போட முடியாது. சில பேர் பாம்பு வந்துட்டு சும்மா அப்படியே கையில் போட்டுக்கிறாங்க. இவங்க போடலாம். 9ஆம் தேதி பிறந்தவங்க மோதிரமாக கூட போட்டுக்கிறாங்க. அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த 9ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சரியாமையும், அவங்களுக்கு தான் சரியாமையும், அவங்க மட்டும்தான் போட முடியும். நிச்சயம் எல்லாரும் போடக்கூடாது. ஸோ இந்த குறியீடு மூலயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். நிச்சயமா சார். அப்போது இறை அருள் அப்படிங்க பேசும்போது 9 அப்படிங்கும்போது பாம்பு அப்படிங்கிற ஒரு குறியீடு சொன்னீங்க. இப்போ வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கும்போது சிவன் இல்லைன்னா சித்தர் அப்படிங்கிறதும் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், இவங்களுக்கு வந்துட்டு சிவன் தான் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டால், இவங்களுக்கு வழிபாடுன்னு எடுத்துகிட்டு சிவன் மட்டும்தான். ஏன்னா இந்த பாம்புக்கு சித்தர்களும் கண்ட்ரோல் படும், ஆனால் சிவன் தான் கரெக்டாக இருக்கும். சிவன் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னா எண் 9ல் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் வளங்கள் கிடைக்கும், இன்னும் ஏதுவாக இருக்கும். வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு இன்னும் சுலபமானதாக இருக்கும். நிச்சயமா. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.